நெக்ஸ்ட் டைம் ரசம் வச்சிங்கன்னா நான் சொல்லித்தர மாதிரி இந்த மிளகு தக்காளி ரசம் வச்சு பாருங்கள். சாதத்துக்கு மட்டும் ஊற்றி சாப்பிடாம எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வந்து சுட சுட குடித்தா தொண்டைக்கு எதமாக காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யை போட்டு நான் சொல்லித்தர மாதிரி ரசம் வந்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரசம் சாதத்துக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரசத்துக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும் புளியை. அடுத்து ஒரு பழுத்த தக்காளியை 4லேருந்து 5 நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அடிச்சு வச்சுக்கலாம். இந்த பழுத்த தக்காளியை நல்லா கையாலவே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புளிக்கரைசலை இதோடு சேர்த்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கொத்தமல்லியை வந்து இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தாளிப்பு பார்த்தலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வெடிக்கணுங்க. அடுத்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசம் மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா கலரிக்கலாம். சிம்லேயே வச்சு கலரிக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி புளி கரைசலை இதோடு சேர்த்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் பெரிய டம்ளர் சேர்த்துக்கோங்க. ரசத்தை பெருக்கிக்கோங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மேலாப்பில் வந்து வெள்ளையாக நுரக்கட்டி வர்றப்பே இந்த ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மிளகு தக்காளி ரசம் வந்து ரெடி. வாரத்தில் 2-3 வாட்டி நான் சொல்லித்தர மாதிரி இந்த மிளகு தக்காளி ரசத்தை நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யை போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.